ஹாய், இன்னைக்கு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். பட் ஆனால் சம்மர் ஸ்பெஷலில் ஒன்று பார்க்கலாமா? வெயிட் பண்ணுங்க, இதில் தான் இருக்குது அந்த ஸ்பெஷல். என்னன்னு காமிக்கிறேன் பாருங்க. 1 2 உள்ள என்ன நிறைய இருக்குது. என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? மில்க் ஷேக் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். எல்லா பிராண்ட்ல இருந்துமே ஒரு மில்க் ஷேக் வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து சாக்லேட் ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கேன். ஒன்னொன்றுக்கு ஒரு ஃப்ளேவர் வாங்கி அதை நம்ம கம்பேரிசன் போட்டால் தப்பாயிடும்ல. அதனால எல்லாத்துலேயுமே சாக்லேட் ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கேன். எது பெஸ்ட்டாக இருக்குது, ப்ரைஸுக்கு எது ஒர்த்தாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 45க்குள்ளே தான். ஒரு பேக் வந்து 45, ஒன்று 45, ஒன்று 40, ஒன்று 38 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. சரி, ஓகே வாங்க. என்ன பார்த்தீங்கன்னா நெஸ்கஃபே, கவின்ஸில் வாங்கியிருக்கேன், மைலோ வாங்கியிருக்கேன், பூஸ்ட் வாங்கியிருக்கேன், பிரிட்டானியா அது வாங்கியிருக்கேன். அப்புறம் இது ஏதோ புதுசாக இருந்தது, எப்பிகமியா. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரியல. இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இந்த பிராண்டில் வந்து நம்ம நிறைய இந்த யோகர்ட்டில் இந்த பிராண்டு நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நான் மில்க் ஷேக்கில் இதை ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஃப்ளேவர் யோகர்ட்டும் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன், க்ரீக் யோகர்ட்டும் இந்த பிராண்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். மில்க் ஷேக் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். மொத்தம் 6 பிராண்ட் வாங்கியிருக்கேன். என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எது எடுக்கலான்னு தெரியல. இது ட்ரை பண்ணுவோம். பிரிட்டானியா வின்கின் போர்பன் ஷேக்குன்னு இருக்கு. ஓகேவா? இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எங்க எங்க இவ்வளோ பெருசாக இருக்கு, 37 ருபீஸ். இதோட ரேட் வந்து 37 ருபீஸ். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஷேக் பண்ணிக்கலாம். போர்பன் பிஸ்கெட்டோட சேம் டேஸ்ட் அதை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுது. போர்பன் பிஸ்கெட் அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுது. செம்ம எம்மியா இருக்கு. அடுத்தது புது பிராண்டில் சீக்கிரமா இது வந்து 40 ருபீஸ். இதோட அந்த திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும், பாலில் நம்ம தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும். 1 லிட்டர் பாலில் 3 லிட்டர் பானி ப்ராஃபிட். நெஸ்கஃபே ட்ரை பண்ணுவோம். இதோட ரேட் வந்து 45 ருபீஸ். இதுதான் 45 ருபீஸ் இதோட ரேட்டு. இது வந்து ஃப்ளேவர்டுன்னு நினைக்கிறேன். சாக்லேட் இந்த கலர்ல இருக்கவே சாக்லேட் ஃப்ளேவர்னு நினச்சி வாங்கினேன். வீட்டுக்கு வந்தோடனே தான் பார்த்து காஃபி ஃப்ளேவர்னு. நிஜமாலே காஃபி ஃப்ளேவர் தான். போட்டியில நட்டையா அவுட்ரா. அடுத்தது பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. இதெல்லாம் சொல்ல மாட்டேங்க, பூஸ்ட்லாம் குடிக்கிறது இல்லை. இதோட ரேட் வந்து 40 ருபீஸு. வா, விண்டேஜ் ஃபீலிங். பூஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. கோல்டு பூஸ்ட் திருடி சாப்பிட்ருக்கீங்களா யாருன்னா? உங்க அம்மா வச்சிருக்கும் போது பூஸ்ட. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. பூஸ்ட் டேஸ்ட் அப்படியே சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் குடிச்சோம்ல பிரிட்டானியால, அதுவும் இதுவும் பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது, மில்க் ஷேக்குன்றது கிளியரா தெரியுது. அந்த க்ரீமினஸ், அந்த திக்னஸ் தெரியுது, பாலோட திக்னஸ் தெரியுது. அடுத்தது கவின்ஸ்ல நான் வந்து கவின்ஸ் மில்க் ஷேக்குன்னும் போது நான் நிறைய இந்த பட்டர் ஸ்காட்சு, வெனிலா ஃப்ளேவரு, இப்போ வெனிலா ஃப்ளேவர் அது, அப்புறம் ஸ்ட்ராபெரி, இதெல்லாம் தான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பெல்ஜியன் சாக்லேட் ட்ரை பண்ணுறேன். பெல்ஜியன் சாக்லேட் மில்க் ஷேக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். இதை ட்ரை பண்ணுவோம்.
குடிச்சு காலி பண்ணிடுவேன். நல்லா இருக்கு, டேஸ்ட் குட். கொஞ்ச நாள் முன்னாடி எங்க பார்த்தாலுமே ட்ரெண்டு, இந்த இன்ஸ்டா ஓபன் பண்ணா இந்த கடையில வந்து மைலோ மில்க் ஷேக் இருக்கு, இந்த கடையில மைலோ டீ கொடுக்குறாங்க, இந்த கடையில வந்து காஃபில மைலோ கொட்டி கொடுக்குறாங்க, மைலோ 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 மைலோன்ட்டு ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. இப்ப கடையில போய் மைலோ பவுடர் எனக்கு தெரிஞ்சு நான் எங்க கேட்டாலுமே அந்த கடையில கிடைக்க மாட்டுது. வெறும் இந்த மில்க் ஷேக் மட்டும்தான் கிடைக்குது. அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கா இருந்தாரு மைலோ. ஆக்சுவலா இதோட ரேட் பாத்தீங்கன்னா 42 rupees. நல்லாதாங்க இருக்கு. எனக்கு ஏதோ இதுல ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஏதோ ஒரு டேஸ்ட் தெரியுது. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை மில்லட் ட்ரிங்க்ன்றதுனால. இதுக்கு முன்னாடி நான் மைலோ குடிச்சிருக்கேன், ஆனால் இது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. எக்ஸ்பிரி டேட்லாம் பார்த்தா வாங்கினேன், நல்லா தான் இருக்கு. 11th month வரைக்கும் எக்ஸ்பிரி டேட் இருக்கு. ஓகே, எனக்கு அவ்வளோ ஹைப் பொறுத்த அளவுக்கு மைலோ இப்போ எனக்கு அவ்வளோ ஹைப் தரல. ஸோ ஓகே, இப்போ இந்த 6 ட்ரிங்க் நான் ட்ரை பண்ணேன் இல்லையா, இந்த 6 ட்ரிங்க்ல ஆக்சுவலாக இதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். ஏன்னா இது வந்து சாக்லேட் மில்க் ஷேக்கே கிடையாது. இது வந்து காஃபி லவர்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இதை ஓரமாக வச்சுருவோம். இப்போ இந்த 5 ட்ரிங்க் இருக்கு இல்லையா, இதில் சீரியஸாக நிஜமாலே உண்மையை சொல்லணும்னா இந்த 5ல் என்னோட ஃபேவரெட்டு பிடிச்ச உடனே வாவ் அப்படின்னு இருந்தது இதாங்க. நான் நம்பர் 1 பிரிட்டானியா விங்கின். எவ்வளோ சொன்னேன்? 37 rupees. ஓகேவா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்ம க்ரீமி. அப்படியே வாயில் ஊற்றணுன்னா அப்படியே திக்காக போகும், திக்காக இருக்கும் இல்லையா, செம்ம திக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. இது ஃப்ளேவருமே சூப்பராக இருக்குது. போர்பன் பிஸ்கெட்டோட ஃப்ளேவரில் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு அடுத்தது எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பூஸ்ட். இந்த பூஸ்ட் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் பூஸ்ட் போட்டு குடிப்போம்ல, நல்ல ஒரு பால்லாம் நம்ம அம்மா பூஸ்ட் கலந்து கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து 5க்கு 4.5 கொடுக்கலாம். அடுத்தது கவின்ஸ். இதுவும் அதே க்ரீமி ஸ்ட்ரக்சரில் நல்ல திக்காக நல்ல டேஸ்ட்டாக இந்த மில்க் ஷேக்குன்றதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தது. இது ஏன் நான் வந்து இது வந்து நான் 4 தான் தருவேன். ஏன் 4 தருவேன்னா, எனக்கு இந்த ஃப்ளேவரை விட வெனிலா ஃப்ளேவரும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். பட்டர்ஸ்காட்சும் செம்மையாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது கொஞ்சம், நான் சாக்லேட் லவர் தான், எனக்கும் சாக்லேட் பிடிக்கும். பட் இதில் வந்து அந்த ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். இதுதான் பயங்கர டாப் நாச்சில் இருக்கும். நான்லாம் வந்து கொஞ்சம் இந்த 16, 17 அந்த ஏஜ்னா கவின்ஸ் தான் இப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மில்க் ஷேக்குன்னு வாங்கினா கவின்ஸ் தான் அப்படின்ற மைண்ட் செட்டில் அப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் இதை எடுத்தேன். இதை கம்பேர் பண்ணுவோம் 2 இதை விட பெட்டராக இருக்குன்றத பார்த்தோம்னா இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுக்கு 4 கொடுக்குறேன். அடுத்தது இவருக்கு நான் லாஸ்ட்டாக வரேன். இது ஓகே தாங்க. பால் ஊற்றி இந்த கொக்கோ பவுட்ரு, இந்த கொஞ்சோண்டு சாக்லேட்டு இதெல்லாம் போட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு 3 கொடுக்கலாம். சின்னச்சு இவரை குடிச்சதுனால இவர் இப்போ எனக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி தெரிகிறாரு, இன்னும் தெரியல. பட் மைலோ நல்லா இருக்கு. இவர் என்னை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்காகவே வெறும் 3 தான் தருவேன் இவருக்கு தாண்டியில். ஓகே, இப்போ இந்த 6மே பார்த்துட்டோம். ஆக்சுவலாக இதை சொல்ல மறந்துட்டேன், இது வந்து மில்க் ஷேக் கிடையாது, இது வெறும் காஃபி ட்ரிங்க் தான். பட் ஆனால் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் காஃபி லவராக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கூல் காஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதை கம்பல்சரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. காஃபி குடிச்சா அதே டேஸ்ட்டு. நீங்கள் இதை சில் பண்ணி குடிங்க, செம்மையாக இருக்குது. ஓகே, இவருக்கு நான் 5க்கு 5 தருவேன். இது ஒரு ஓரம் வச்சிடலாம். இப்போ இதோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு. எது எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். இதே மாதிரி வேறு ஏதாவது ரிவ்யூ வேணும், எதை பற்றினா ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நம்ம ட்ரை பண்ணி வீடியோவாக போடுவோம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.